பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களது சைன் போர்டை தினமும் பாருங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 118, 22, 23 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. விசேஷத்தை கிருபை பெற்றவர்களை கடந்த ஒரு வாரமாகவே வேறு வாக்கை எடுத்து தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அடியாலே வேறு ஒரு திசையில் திருப்பி இதை பற்றியே எழுது, இதை பற்றியே பேசு என்று சொல்வது போல நான் உணர்கிறேன். எதை பற்றியே என்று நீங்கள் கேட்டால், கர்த்தர் சொல்லுவது, என் மக்கள் தொய்ந்து போயிருக்கிறார்கள். மற்றவர்கள் இவர்களை நிந்தையாக பேசுகிறதை, மட்டாக நடத்துகிறதை கேட்டு கண்டு மனம் நொந்தாலும் இவர்கள் மனதிற்குள்ளேயே நாம் அப்படித்தானே, நம்மிடம் என்ன திறமை இருக்கிறது? பொருளாதாரத்தில் பின்னடைவு, வீட்டிலும் சமாதானம் இல்லை. எத்தனை வருடங்களாக அந்த வியாதி நோய் நீங்க வேண்டும், விடுதலை வேண்டும் என்று ஜெபித்து வருகிறோம். ஒரு நல்ல மாற்றம் இல்லையே. இனி எப்படித்தான் ஜெபிப்பது? மாற்றமே வராதா? நமக்கு தகுதி இல்லை என்று இவைகளை ஏற்றுக்கொண்டு இனிமேல் இப்படித்தான் நம் வாழ்வு என்று மனக்கிலேசத்தோடு இருப்பவர்களுக்குத்தான் இந்த செய்தி. இவர்களாகவே பேச சொல்கிறது போல ஆவியானவரால் இவர்களுக்காகவே நான் உணர்த்தப்படுகிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வது, நான் சொன்னேனா இனி அப்படித்தான் வாழ்வு என்று? செய்ய மாட்டேன் என்று சொன்னேனா? உன் தகுதி, திறமை, படிப்பு, பட்டம், பக்தி, யுக்தி, சாமர்த்தியம் இவைகளை பார்த்தா நான் உன்னை அழைத்தேன், ரட்சித்தேன், உனக்கு வாக்கு கொடுத்தேன். என்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி, திட்டம், சித்தம், விருப்பத்தின்படி உன்னை அழைத்தேன், ரட்சித்தேன், மகிமைப்படுத்தி வருகிறேன். இறுதிவரை நான் சேர்ப்பேன் என்று உன்னை சொல்லவில்லையா? உன்னை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லவில்லையா? நீங்களோ மகிமைப்படுத்தி வருகிறீர் என்கிறீரே ஆண்டவரே, எங்கே உமது மகிமை என் குடும்பத்தில், என் சூழ்நிலையில் எங்கே விளங்குகிறது என்று கேட்கிறீர். அப்படியே தானே இருக்கிறோம். மண்ணுக்குள்ளே போட்ட விதை பல நாட்கள் மண்ணுக்குள்ளேயே இருக்கிறது. எந்த இடத்தில் இந்த விதையை ஊன்றினோம் என்று சந்தேகப்படும் அளவிற்கு ஒன்றுமே தென்படுவதில்லை. நமக்கு மறந்து போய் விடுகிறது. ஏன்னா பிளைனாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. அது உள்ளே தனது மேனியை இழந்து புது மேனியை தரித்து கொண்டு முளைவிட்டு வெளியே வர ஆரம்பித்து விட்டது. ஆகிலும் இதை நாம் முளைத்து வளரும் போதுதான் உணர்கிறோம், நம்புகிறோம். நாம் உணரவில்லை, நம்பவில்லை என்பதற்காக மண்ணுக்குள் ஊன்றப்பட்ட, விதைக்கப்பட்ட விதை அங்கே ப்ராசஸில் இல்லை, செத்துவிட்டது என்பது ஆகாது. மண்ணுக்குள்ளே, பூமிக்குள்ளே பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் முளைத்து வளர்ந்து பூ பூத்து காய்காத்து கனி கொடுக்கும். இதை கர்த்தர் கருத்தாய் பார்த்து வருகிறார். இதன் வளர்ச்சியையோ கனிகளையோ ஒருவனும் தொடுவதில்லை. இதுதான் நீங்கள். தினமும் செய்தியில் சாட்சியை கொடுத்துத்தான் செய்தி விளக்கப்படுகிறது. அந்த சாட்சியை நீங்கள் பொக்கிஷம் போல பிடிக்க வேண்டும். எனக்கு இப்படி நடந்தே தீரும் என்று எண்ணி தியானிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. தாவீது சொல்கிறான் பாருங்கள், உம்முடைய சாட்சியில் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கும். சங்கீதம் 119, 129, 130 கேட்டீர்களா? இனி ஒரு இடத்தில் சொல்கிறான், உன் சாட்சிகளை நான் கை கொள்ளுவேன், அவைகள் என்னை உயிர்ப்பிக்கும் என்கிறான். சங்கீதம் 119, 1-2 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதாவது பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான். அதற்காகத்தான சாட்சி இருக்கிறது வேதத்தில். அதை கை கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு நடந்ததுதான் எனக்கு நடக்கும், ஆபிரகாம் நடந்ததுதான் எனக்கு நடக்கும். அந்த சாட்சியை இன்று மாறாதவர் கர்த்தர். நாம் தான் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த சாட்சிகளை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கும் மக்கள் உங்களை நடத்துவதை, பேசுவதை எடுத்து தியானித்து சோர்ந்து போகாதீர்கள். அதற்கு பதிலாக வேதத்துள்ள சாட்சிகளை தியானியுங்கள், பலனடைவீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி தூக்கி விடுகிறார். நான் என்ன சொன்னாலும் நீ அழுதுகிட்டே அவங்க சொன்னதையே வச்சுக்கிட்டு இருந்து ஆண்டவர் விட்டு விடுவார். நீ அதிலிருந்து வெளியில் வா என்று ஒரு சாட்சி 1 சொல்லுகிறேன். ஆதியாக 29:31. அங்கே யாக்கோபு போகிறான் மாமன் லாபான் வீட்டுக்கு. அதில் ராகேல் மேல் அவனுக்கு விருப்பம். 7 வருஷம் வேலை செய்கிறான், லேயாலை கொடுத்து விட்டான். அதுக்கு இன்னொரு 7 வருஷம் செய்ய ராகாலையை கொடுத்தா அவனுக்கு 7 வருஷம் வேலை செஞ்சான். ஆனால் லேயால் கண்ணு கூச்சப்பார்வை என்று சொல்லப்படுகிறான். அவனை மதிக்கிறதே இல்லை லேயால்.
யாரை மதித்து யாரை விரும்பி யார் மேலே உயிராக இருந்தானோ அவளுள் மலடியானால் இருக்கிறது. அவளுக்கு கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. லேயாளுக்கு வரிசையாக பிறக்கிறது. ரூபன் பிறக்கிறான், சிமியோன் பிறக்கிறான், லேவி பிறக்கிறான், யூதா பிறக்கிறான். அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரிக்கு குழந்தை பிறக்கிறது. ஆதியாகம் 30ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராகேல் லேயாளை பார்த்து பொறாமைப்பட்டாள் என்று வாசித்து பாருங்கள். அவள் கூச்சப்பார்வை உடையவள், அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, இவதான் அழகாள்வன், இவதான் யாக்கோபு விரும்புகிறான். ஆனால் அவளை பார்த்து பொறாமைப்பட்டாள். அப்படி உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். சாட்சி 2, யோசேப்பு. எல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். சகோதரர் இவன் வேண்டவே இருக்கவே கூடாது என்று நசுக்கினார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இவன் இல்லை என்றால் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இவன் இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்வே இல்லை என்று வைத்தார். வைக்கவில்லையா? அப்படித்தான். நீங்கள் இல்லை என்றால் அவர்கள் இல்லை என்ற நிலவுக்கு கொண்டு வந்து வைப்பார். சாட்சி 3, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1 to 11 நீங்கள் படிக்கணும். அதில் யெப்தா என்றொரு வருகிறான். அந்த யெப்தா என்பவன், அவனுடைய தகப்பன் ஒரு முறையற்ற ஒரு ஸ்திரீக்கு பிறந்த பிள்ளை தான் யெப்தா. அதனால் அவன் சகோதரர் துரத்தி விடுகிறார்கள். போ, நீ வெளியில் போ, நீ முறையற்றவன், போ, வெளியில் போயின்று அவன் ஓடி போய் விடுகிறான். ஆனால் அம்மோனியர்கள் எதிர்த்து வருகிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் யெப்தாவை தேடுகிறார்கள். அவன் கெட்டிக்காரன், அவன் யுத்த வீரன். அவனை தேடி கொண்டு வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ண, உன்னை தலைவனாக வைக்கிறோம் என்று நியாயாதிபதியாக வைத்தார்கள். வீட்டை விட்டு துரத்தப்பட்டவன், ஆகாது என்று தள்ளின கல். அதுதான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. கேட்டீர்களா? சாட்சி 4, ரூத்து. இதை சொல்லாத செய்தியே கிடையாது. மோவாபிய ஸ்திரீ, யாரும் மதிக்க மாட்டார்கள். அருவறுக்கப்பட்ட தேசம், சபிக்கப்பட்ட தேசம். அங்கிருந்து கொண்டு வந்து நடுவில் வைக்கலையா? இயேசு பிறப்பின் அட்டவழி நடுவில் வைக்கவில்லையா? யோசித்து பாருங்கள். சாட்சி 5, பேதுரு, யோவான், யாக்கோபு. இவர்களெல்லாம் மீனவர்கள். மீன் பிடிக்கத்தான் தெரியும். என்ன பேசியிருப்பாங்க? அந்த மீன்காரன் போகிறான் பார், அப்படி தானே பேசியிருப்பார்கள். வேறு ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசுவோடு 3 வருஷம் இருந்து உலகத்தை கலக்கவில்லையா? இன்று எந்த பெரிய வெளிநாட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் அவருடைய பேர்கள் தான் சர்ச் இருக்கிறது. அவர்களுடைய பேர்கள் தான் இருக்குது. செயின்ட்ஸ் அவங்கெல்லாம். ஆகாத இடத்தில் வீடு கட்டுவதற்கு கல் கொண்டு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் கொத்தனார் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு கல் இடக்க முடக்கா இருக்குது, தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இது ஒன்றுக்கு ஆகாதுன்னு. கொஞ்ச நேரம் கழித்து மூளைக்கு வேணும், கல் வேணும், தேடி பார்த்தா அந்த கல் தான் சூட்டாகும். அப்படி நீங்கள் தான் சூட்டாவே. நீங்களும் நானும் தான் சூட்டாகும். எந்த சமுதாயம் நம்மளை தள்ளியதை நம்ம சூட்டாகும். இதெல்லாம் சாட்சிகள். இதை பிடித்து கொள்ள வேண்டும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அதை விட்டு ஒதுக்கி விடுங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார் உங்களை பற்றி? கர்த்தர் இன்று உங்களோடு என்ன பேசுகிறார்? பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் உங்களோடு. இந்த சாட்சிகளாம் பாரு மகளே, மகனே என்று. இன்றைக்கு இத்தனை சாட்சிகள் போதுமானவைகள். மேற்கண்ட யாவரும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், நீசர்கள் போல நடத்தப்பட்டவர்கள், துரத்தி விடப்பட்டவர்கள். இவர்கள் மீதே கர்த்தர் கண்ணை வைத்தார். ஏன் அவர்கள் மீதே கண்ணை வைக்க வேண்டும்? இவர்கள் யாவருக்கும் பொதுவான ஒரு பண்பு இருந்தது. அதுதான் தாங்கள் கர்த்தரின் பிள்ளைகள் என்பதை இருந்திருந்தார்கள். தேவனை பற்றி அறிந்திருந்து தங்கள் சொந்த வாழ்வு தேவனை அறிந்திருந்தார்கள். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இது இன்னொரு நாள் விளக்குகிறேன். இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். தேவனை பற்றி அறிவது வேறு, தேவனையே அறிவது வேறு. உங்களிடம் ஒருத்தரை பற்றி சொல்கிறார்கள், அந்த மனுஷன் நல்லவர், அவர் அப்படி எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாரு, பொறுமையாக இருப்பார், நீங்கள் யார் கேட்டாலும் உதவி செய்யார், நீங்கள் பற்றி கேள்விப்படுகிறீர்கள். கொஞ்ச நாள் கழித்து அந்த மனிதரே உங்களுக்கு உதவி செய்கிறார், நீங்கள் அவரிடம் பெறுகிறீர்கள், அந்யோன்யமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஃப்ரெண்டுக்கிட்ட? நீங்கள் அவரை பற்றி சொன்னீங்கல்ல, இன்றைக்கி அவரையே எங்களுக்கு நாங்கள் வேண்டும், எங்களுக்கு உதவியாக இருந்தார். அதுதான் தேவனை பற்றி நாம் அறிகிறோம். வேதத்தின் மூலம், சாட்சிகள் மூலம் அறிகிறோம். அது அப்படியே உங்கள் வாழ்வில் இறங்க வேண்டும். நல்லவர் என்று படிக்கிறோம், வல்லவர் என்று படிக்கிறோம், இரக்கமுள்ளவர் என்று படிக்கிறோம், அவரை பற்றி படிக்கிறோம். அப்படியாக உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அவர் இறங்குவார். ஆம், நல்லவர் என்பதை என்னுடைய வீட்டில் நான் பார்த்தேன். நல்லவர், எங்களை மன்னிக்கிறார், இரக்கம் செய்கிறார், ஒன்றும் நடக்கவில்லை என்றால் சமாதானம் கொடுத்திருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தற்போது எப்படி கர்த்தரை தேடுகிறீர்களோ, அன்பு கொண்டீர்களோ, கீழ்ப்படிந்து வருகிறீர்களோ, இதெல்லாம் போதாது, பத்தாது என்று அளக்காதீர்கள். அவருடைய அன்பை அளக்காதீர்கள், உங்களுடைய பக்தியும் அளக்காதீர்கள். உறவில் போது எங்கே அளவுகோல்? தகப்பன் பிள்ளைக்கு எங்கே அளவுகோல்? யார் கொடுத்தது அளவுகோல்? அவரை பற்றி வேதத்தில் அறியுங்கள், படியுங்கள், அவரையே அறியுங்கள்.
அதாவது அப்படியே உங்கள் வாழ்வில் இருக்கிறார், இருப்பார் என்பது திருப்தி கொள்ளுங்கள், சமாதானம் கொள்ளுங்கள். அப்பா, நீ யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்வேன் என்று வேதத்தில் படித்தேன் அப்பா உங்களை பற்றி. நீங்கள் யெகோவா ஈராவே என்னுடைய வாழ்வில் இருங்கப்பா என்று சொல்லுங்கள். அதுதான் அறிதல். பர்சனலாக அறிய வேண்டும். மண்ணுக்குள் இருக்க விதை நினைத்து பாருங்கள். நெகேமியா 8:10 சொல்ல, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பதே பலன். அப்படி உங்கள் பலனை நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். யாராவது வந்து கை தூக்கி விடுவார்கள், யாராவது 4 வார்த்தை சொல்லுவார்கள் என்று ஏங்காதீர்கள். தினமும் இந்த செய்தியை கேட்கிறீர்களே, நீங்களே வார்த்தையை பிடித்து கொண்டு எழும்புங்கள். உலகத்தை பார்க்காதீர்கள். உங்கள் இருதயமும் கண்ணும் உன்னதனையே நோக்கி பார்க்கட்டும். நீங்கள் நம்புகிறது, எதிர்பார்க்கிறது, விரும்புகிறது பரத்திலிருந்து வரும். பரத்திலிருந்து வரும். மனிதர்கள் மூலமாகத்தான் வரும், ஆனால் பரத்திலிருந்து ஆர்டர் வரும், வந்து கொண்டிருக்கிறது. அந்த சாட்சிகளை உயர்த்தி, மேலே பார்த்துமே சாட்சிகள் அவர்களை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் உயிருள்ள சாட்சி. ஆம், சங்கீதம் 118, 22, 23 சொன்னது போல, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் நீங்களும் நானும். மூளைக்கு தலைக்கல்லாக நம்ம இல்லை என்றால் அந்த கட்டு எழும்பாத அளவுக்கு நம்மளை மூளைக்கு தலைக்கல்லாக வைப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, பூமியின் சகலமும் மாறினாலும் நீரோ மாறாதவர், உண்மையுள்ளவர். உலகம் பார்க்க நான் உயர்த்தப்படுவேன், நீர் உயர்த்துவீர், இது நிச்சயம். அறிக்கை இயேசுவின் நாமத்தில் செய்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, ரோடில் ஒரு குழி வெட்டி ரெட்டு கொடி நட்டி வைத்திருக்கிறார். சுற்றி குச்சி வைத்து ஒரு கொடி, சிவப்பு கொடியை வெட்டி இருக்கிறார். இங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு போர்டு வைத்திருக்கிறார். அதுபோல உங்கள் எல்லையில் கர்த்தரின் வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உங்களுடைய பேச்சும் செயலே சைன் போர்டு. அதையே கவனமாகிருங்க. ஆமேன். ஹல்லேலூயா.